வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் தகுதி தேர்வுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கொஷின்ஸ், அதாவது கவர்மெண்ட் கொடுத்த பிடிஎஃப்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் கொடுத்துருந்தாங்கங்கிறத பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எக்ஸாமில் எப்படி நமக்கு கேட்பாங்களோ அந்த மாதிரி ஒரு 70 கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். நம்மளோட ஸ்கூல் புக்கு அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் படிச்சுட்டு இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஓரெழுத்து ஒரு மொழியில் எப்படி கேட்பாங்க, என்னென்னலாம் இருக்கும், அதை எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் ஒரு 70 கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டுபிடி. ஏ அப்படின்னா என்னன்னா, ஏங்கிறது என்ன, எப்படி, எங்கே அப்படின்னு வரக்கூடியது. ஸோ அப்போ இது என்னது, ஒரு வினா எழுத்து. ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் இல்லை, இது ஏங்கிறது ஒரு வினா எழுத்து. நோ என்பது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய, நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. நோனா நோய். ஸோ ஆன்சர் இதுக்கு நோய். க என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய, கனா என்னன்னா நீர்னு அர்த்தம். ஸோ க அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் வருது, நீர். இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்த மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ கவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு, கவ் அப்படிங்கிறது என்னன்னா விருப்பம், நேரம், விகுதி, இன்னொரு 4வது ஆப்ஷன் என்ன, கொள்ளு. கொள்ளு அப்படிங்கிறதா கவ். கவ்னா கொள்றது. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இப்பதான் பார்த்தோம். நம்ம நோனா நோயின்னு பார்த்தோம். நோய் மட்டும் கிடையாது, அதுக்கு நிறைய பொருட்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ அப்படின்னா பலவீனம் அப்படிங்கிறதும் அர்த்தம் தான். அப்போ நோனா நோய் மட்டும் இல்லை, நோக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பலவீனம். வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிய சொல்லியிருக்காங்க. வவ் அப்படின்னா பற்றுதல். ஸோ வவ்வுனா பற்றுதல். ஏதாவது ஒன்று, இப்போ சில தாவரங்கள்லாம் பற்றி வளரக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அது எதையாவது ஒன்று சப்போர்ட்டுக்கு வச்சு வளர்றது தான் பற்றுதல்னு சொல்கிறோம். அதுதான் வவ். சு என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள். சூனா என்ன வரும், செல், ஐயம், நன்மை, நைதல். ஸோ சூனா நன்மைன்னு அர்த்தமா. சு என்பதுக்கு நன்மை என்று அர்த்தம். அடுத்து பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். பா அப்படின்னா என்னது, அழகு. அப்பா எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பா அப்படின்னா அழகு. அடுத்து வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. வி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி அப்படின்னா பிரிவு, விரிசல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீணா விரிசல். ஸோ பிரிவு அப்படிங்கிறது தான் இதுக்குரிய அர்த்தம். வீணா பிரிவு. ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள். ஈ அப்படின்னா என்ன, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மிகுதி, இவன், மேம்பாடு, பாவு. ஸோ இவன் அப்படிங்கிறதா ஈ. ஈனா இவன் அப்படிங்கிறது பொருள். வை. வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய, வைனா வைக்கோல். வை என்றால் வைத்தல்னு ஒரு, அதாவது ஏதாவது ஒரு பொருளை வை அப்படின்னு சொல்லுவாங்க, வைத்தல், அந்த அர்த்தமும் வரும். இன்னொரு அர்த்தம் என்னது, வைக்கோல். வைன்னு வர்றதுனால இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து ஈனா என்னது, ஒரு வகையான பூச்சி. அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இது ஒரு வகையான பூச்சி. ஆனால் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன, இன்னொரு பொருளும் இருக்கு, தேன். ஈனா தேன் என்னும் பொருள் உடையது. ஸோ ஈ தேன். 13வது மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக. மா கிருத்தியம். வேற என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, அச்சம், அசைதல், அழைத்தல். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னது, அழைத்தல்னு வரணும். மா அப்படின்னா, அதாவது மாங்கிறது உரிச்சல் தொடரில் வரும். மாநகரம் அந்த மாதிரி வரும். அதாவது ஒரு இதை நம்ம மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல மா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குரிய அர்த்தம் என்ன, பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அழைத்தல் அப்படிங்கிற பொருள் இருக்கு. கவ். கவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கவ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவ்வுக்கு தீங்குன்னு அர்த்தமா. கவ் என்னும் சொல்லின் பொருள் தீங்கு.
மூ மூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. மூ அப்படின்னா மூப்புன்னு அர்த்தம். வயது மூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மூனா மூப்பு. தாமரை என்ற பொருளை தரும் ஓரெழுத்து முறை. ஓரெழுத்து ஒரு மொழி எது? தாமரை அப்படின்னா ஈக்கு இன்னொரு பொருளும் இருக்கு, தாமரை. ஓகேவா? ஸோ ஈக்கு வந்து பூச்சி பார்த்தோம், இன்னொன்று என்ன பார்த்தோம்? தேன் பார்த்தோம், இன்னொரு பொருள் வந்து தாமரை. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமரை மலரில் உள்ள தேனை ஒரு பூச்சி வந்து எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா ஈக்கு வந்து தாமரையும் வரும், தேனும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாசம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ எந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நாசம்ங்கிற பொருள் இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, வை, தா, கா, இன்னொன்னு என்ன, நீ. வை, தா. ஆன்சர் வந்து தா. தா அப்படின்னா தருதல் மட்டும் கிடையாது, அதை நாசம் பண்றது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ தா அப்படின்னா நாசம். கூத்தோசை. இந்த கூத்தோசைங்கிற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? கூத்தோசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தை. தைக்கு இன்னொரு பொருள் வந்து என்னது? தை வந்து தை மாதத்துல வரக்கூடிய மாதமா இருக்கலாம், தைத்தல்ங்கிற அர்த்தம் வரலாம். இன்னொன்று வந்து கூத்தோசை அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் பொருளா இருக்கு. இங்கே என்ற பொருளை தருவது வந்து ஈ அப்படிங்கிறது என்னது? இங்கே என்ற பொருளை தருகிறது. சொர்க்கம். சொர்க்கம் என்ற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? சொர்க்கம்னா வா, வி, கவ், கோ. கோனா அரசன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா சொர்க்கம். விரும்புதல் என்ற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்தும் ஒரு மொழி. எந்த இது வந்து விரும்புதல் அப்படிங்கிற பொருளை தரும்னா வி. முதல் எழுத்தோட நெடிலா வர்றது வி. ஒற்று என்ற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. ஒற்றுனா நம்ம மெய்யெழுத்தை தான் சொல்லுவோம். ஒற்று அப்படிங்கிறது வந்து எது ஆன்சர்னா வேனா ஒற்றுன்னு அர்த்தமா. ஒற்று தனித்து வர்றது அப்படின்னு. ஸோ அப்ப வே. வளர்தல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. வளர்தல் அப்படிங்கிறது வந்து நெல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வளர்தல் அப்படிங்கிறத மீனிங் ஞாபகம் வச்சுக்கலாம். இருமல் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? எது வந்து இருமல்ங்கிற பொருளை தருதுன்னா ஏ என்பதுக்கு இன்னொரு பொருள் வந்து என்ன? இருமல். பெருமரம். பெருமரம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி என்பது பெருமரம். அடுத்து வினா எழுத்து என்ற பொருளை. வினா எழுத்து ஏற்கனவே பார்த்தோம், ஏதான். ஸோ ஆன்சர் ஏ. நான்கு என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? நாக்கு அப்படிங்கிறதும் நம்ம பொருளா படிச்சிருப்போம். பட் அதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. நான்கு அப்படிங்கிற முதல் எழுத்து எல்லாமே சேமா வருது, அதனால ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. அடுத்து கைப்பொருள் என்ற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ கைப்பொருள்ங்கிறது சைகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கை செய்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சைனா கைப்பொருள்ங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தாவுதல் என்ற பொருளை தரக்கூடியது எது? ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா வானா வருவது மட்டும் இல்ல, தாவுதல் அப்படிங்கிற பொருளும் தருது. ஸோ வானா தாவுதல். அகலம் என்ற பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. அகலம் நவ், இன்னொன்று என்னது? யானா அகலம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அகலம் என்ற பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எது? யா. கீழ்கண்டவற்றுள் வா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது. இதுல எது வந்து வாக்கான பொருள் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே தாவுதல் வந்து வான் தான் நம்ம பார்த்தோம். வருக, வாய், பன்றி அப்படிங்கிறதுல எது வந்து வாக்கான உரிய பொருள் இல்லை அப்படின்னா பன்றி வந்து வாக்கான பொருள் கிடையாது. இந்த மூணுமே வாக்கு வரக்கூடியது. தாவுதல், வருக, வாய். கீழ்கண்டவற்றுள் நவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நவ் அப்படிங்கிறதுக்கான பொருள் இல்லாதது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் வரக்கூடியது எது? நாவாய், படகு, மரக்கலாம், இது எல்லாமே நவ்வுக்கு வரக்கூடியது. இது வராதது வந்து சொல்லுதான். ஸோ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட்.
சி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி அப்படிங்கிறதுக்கு அல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீக்கான மீனிங் என்னன்னு பார்ப்போம். பார்வதி வரும், சீதேவி வரும், வெறுப்பு, இது எல்லாமே சி அதுக்கான பொருள். வராதது உபாய வழி, இதுதான் வராது. கீழ்கண்டவற்றுள் நை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது எது? உரிய பொருள் அல்லாதது நை அப்படின்னா வருந்து. நை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வராதது அப்படின்னு பார்த்தோம்னா சாதல் அப்படிங்கிறது தான் வராது. ஓகேவா? நேக்கோட பொருள் பார்த்தீங்கன்னா நேயம், அன்பு, பாசம், அந்த நேசம் அதெல்லாம் வரும். அம்பு, அம்பு, உழை, இது எல்லாமே நேக்கான பொருள். சாதல் என்பது பொருள் கிடையாது. கீழ்கண்டவற்றுள் கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது. ஸோ கைக்கு மீனிங் வராதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைங்கிறது வினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. உடன் வரும், செய்கை வரும், ஒழுக்கம், கை ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க மீனிங்கா. ஸோ அப்போ இது மூணுமே வரும். எது வராதுன்னா வினா. ஸோ அப்போ அதுதான் ஆன்சர். பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது. பா அப்படின்னா என்னது? பானா, காப்பு, பஞ்சு, அழகு, இது எல்லாமே இதுக்குரிய மீனிங். வராதது அப்படின்னா சிவன். ஸோ ஆன்சர் இதுக்கு சிவன். அடுத்து வவ். வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது. வவ்வுக்கு வராதது அப்படின்னு பார்த்தோம்னா படகு. படகு தான் வராது. வவ்வுதல், பற்றுதல், கவ்வுதல், இது எல்லாமே இதோட மீனிங்கா வரும். அடுத்து ம என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது என்ன? மேக்கு வராதது. மான நஞ்சு அப்படிங்கிறது மீனிங் தான். வராததுன்னா பரப்பு. மான பரப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வராது. அசோக மரம், காலம் அண்டு மாக்கு வரக்கூடியது நஞ்சு, இது எல்லாமே அதோட மீனிங்ல வரும். தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது. தூ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வராதது என்னன்னா ஆபத்து அப்படிங்கிறது வராது. நிறைத்தல், கெடுத்தல், வருத்தல், இது எல்லாமே தூவோட மீனிங் தான். நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது. நீ, நீக்கு என்ன மீனிங் வராது அப்படின்னா கூகைங்கிறது வராது. ஓகேவா? ஸோ கூகைங்கிறது வராது. சிறப்பு, நீனா இன்பம், மிகுதி, இது எல்லாமே நீயோட மீனிங் தான். அடுத்து தை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது என்ன? தை. தைக்கு பார்த்தீங்கன்னா நான்முகன் அப்படிங்கிறது வராது மீனிங். ஏற்கனவே கூத்தோசை பார்த்தோம். தைக்கு கூத்தோசைங்கிறது வரணும். மகராசி, சாரி மகர ராசி அப்படிங்கிறதும் தைக்கு வருது. ஒரு திங்கள், தை திங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மீனிங்கா வருது. அப்போ வராததுன்னா நான்முகன் அப்படிங்கிறது வராது. நோ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோனா நோவு, நோவுதல், கஷ்டப்படுறது, அந்த மாதிரி மீனிங் வரக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கு வராததுன்னா பொறுத்துங்கிறது வராது. நோ அப்படின்னா மென்மை வரும், வருத்தம் வரும், டீல் ஆப்ஷன் துன்பம், இதெல்லாமே மீனிங்காக வரும். அடுத்து வீங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணா அலட்சியம் வராது. ஓகேவா? பிரிவு வரும், காற்று வரும், நிச்சயம் வரும். வீயோட வி காற்று. ஓகேவா? வி காற்று, பிரிவு, நிச்சயம், இது எல்லாமே மீனிங்காக வரும். அலட்சியம் வராது. 45வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் அல்லாதது. ஓ அப்படின்னா பொறுத்துங்கிறது வராது. ஓக்கும் பொறுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஓனா பூமி, ஆனந்தம், அழைத்தல், இது எல்லாமே மீனிங்காக வரும். அடுத்து பொருந்தாத இணை. இதில் எது மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கூனா குற்றம், கரெக்டு. கானா இமயம், இதுவும் கரெக்டு. கோனா குபேரன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கோனா அரசன், அந்த மாதிரி வரும். யானா யாவை. பொருந்தாத இணையை கண்டறிக சொல்லியிருக்காங்க. பொருந்தாதது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கானா ஒளி, வெளிச்சம். ஆனா துன்பம், இது கரெக்டு. கவுனா தீங்கு, இதுவும் கரெக்ட். அப்போ தப்பானது நீனா சாபம்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. பொருந்தாத இணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 48வது கேள்விக்கு.
தூனா பூட்டின் தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவறு. பூட்டின் தாளுக்கும் தூக்கும் சம்மந்தம் கிடையாது. கூனா இகழ்ச்சி, கரெக்டு. தூ அப்படின்னா புள்ளிறகு, இதுவும் கரெக்டு. நவ்வுனா மரக்கலம், நாவாய், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ இது எல்லாம் மூணுமே கரெக்டு, இது ஒன்று தான் தவறு. பொருந்தாத இணையை கண்டறிக. நை, நை அப்படின்னா காற்று, இதுதான் தவறு. ஓகேவா? ஸோ நை காற்று கிடையாது. காற்று ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எங்க பார்த்தோம்? காற்று இங்கே பார்த்தோம். வீணா தான் காற்றுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நைன்னு கொடுத்துருக்காங்க. நை தான் காற்று, பொருந்தாதது. மற்றெல்லாம் பாருங்க. ஊனா ஆச்சரியம், மானா குதிரை, நீனா முன்னிலை. இங்கே பார்த்தோம் இல்லையா? நீக்கி என்ன கொடுத்துருந்தாங்க? நீக்கி வந்து சாபம்னு கொடுத்துருந்தாங்க, கிடையாது. நீங்கிறது முன்னிலையை குறிக்கக்கூடியது. பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சை அப்படின்னா கைப்பொருள், இது கரெக்டு. சைகை, கைப்பொருள் அதெல்லாம் வரும். கீனா உமைன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. நோனா அம்பு, ஏற்கனவே பார்த்தோம். மேனா மேம்பாடு, இதெல்லாமே கரெக்டு. ஸோ தப்பு வந்து கீ உமை அப்படிங்கிறது தப்பு. பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலையும் பாருங்க, சீ அப்படின்னா அடக்கம், வெறுப்பு, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இது கரெக்டு. ஈனா ஓசைன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். ஓகேவா? ஈக்கு வந்து என்னது? தேன், அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? தாமரை, தேன், இதெல்லாம் வரும். ஓசைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. நவ்வுனா படகு, பேனா சினம், இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கு. 52ல் வந்து பொருந்தாத இணை கூனா வினான்னு கொடுத்துருக்காங்க. வினாங்கிறது ஏதான் வினா. அப்போ கூ வினான்னு கொடுத்தது தவறு. கானா காவடி, கோனா சொர்க்கம், சொர்க்கம் அரசன், இதெல்லாம் வரும். நானா வளைவு, இதெல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிகல ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா வருத்தம்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வுங்கிறது ஏற்கனவே நம்ம மீனிங் பார்த்தோம், அதில் வருத்தம் கிடையாது. ஸோ அப்போ இதுதான் வந்து பொருந்தாத இணை. மானா யமன், கானா ஆன்மா, தைனா தைப்பூச நாள். ஓகேவா? ஸோ தை, திங்கள், தைப்பூச நாள், இதெல்லாம் வரும். இதெல்லாம் கரெக்டு. இப்போ ஒவ்வொன்றா வருத்தம் என்பதுதான் தவறு. அடுத்து பொருந்தாத இணையில் பாருங்க, கூனா இன்மைன்னு சொல்லியிருக்காங்க, இது கரெக்டு. கானா மனம், ஆனா திப்பிலி, திப்பிலின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆக்கு, அதுவும் கரெக்டு தான். கா அப்படின்னா உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறு. பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க. இல்லை பாருங்க, ஞா அப்படின்னா சுட்டு அப்படின்னு அர்த்தமா. ஸோ இதுக்குரிய அர்த்தம் கரெக்டு தான். ஆனா சிவனை குறிக்குது. மானா பூட்டின் தாள்னு சொல்லியிருக்காங்க. மா வந்து பூட்டின் தாள் கிடையாது. அப்ப இதுதான் தவறு. தூணா அனுபவம், இது கரெக்டு. பொருந்தாத இணை இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஐனா பெருநோய், அது மேட்ச் ஆகுது. ஈனா அழிவு. ஓகேவா? அதுவும் கரெக்டா இருக்கு. பையனா ஒளிக்குறிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பைக்கும் ஒளிக்குறிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ பொருந்தாத இணை வந்து இதுதான். கூனா கூவுதல், அது கரெக்டு தான். அடுத்தும் பொருந்தாத இணை தான். ஸோ இதுல பாருங்க, கவுனா வாயால் பற்றுதல், கவ்வுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது. நூனா யானை, ஈனா இங்கே, இதெல்லாம் கரெக்டு. தப்பு வந்து இதுதான். நவ் அப்படின்னா 4ல் 1 பங்கு. ஏற்கனவே நவ்வுக்கு பார்த்தோம். நவ்வுக்கு நிறைய இடத்துல வந்து மீனிங் பார்த்தோம். பட் இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. நவ்வுனா படகு, அது வந்துச்சு இல்லையா? அப்போ நவ்வு 4ல் 1 பங்கு என்பது தவறு. மரக்கலாம், படகு, இதை பார்த்தோம். பொருந்தாத இணையை கண்டறிக. 58வதுக்கு ஏ குறி, ஏனா குறிக்கிறது. தா அப்படின்னா குறைன்னு அர்த்தம், இதுவும் மீனிங் கரெக்டு தான். ஐ அப்படின்னா விருப்பம்னு சொல்லியிருக்காங்க, தவறு. ஐக்கான மீனிங் வந்து விருப்பம் கிடையாது. அப்போ இதுதான் தவறான இணை. சூனா சுகம், அது கரெக்டு. பொருந்தாத இணையை கண்டறிய. மே அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது கரெக்டு. ஊனா உணவு, கரெக்டு. நூனா யானை, இதுவும் கரெக்டு. ஈனா கிளிக்குரல்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. தாமரை, தேன், இதுதான் வரும். பொருந்தாத இணை 60க்கு பார்ப்போம். போனா சிவன்னு சொல்லியிருக்காங்க, தவறு. பேனா இல்லைன்னு அர்த்தம். சைனா கைப்பொருள், நோனா துன்பம், இது எல்லாமே மீனிங் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து பொறுத்துக்க. இது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், அதோட மீனிங்கோட சேர்த்து பொருத்தணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நூ,
நூக்கு என்ன வந்திருக்குன்னா நூனா நிந்தை அப்படின்னு அர்த்தம். நூனா நிந்தை. பானா தூய்மை. வைனா வையகம். மா அப்படின்னா வயல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 62க்கு பாருங்க. 62க்கு பார்த்தோம்னா சோ அப்படின்னா அரண். சோனா அரண். சூனா விரட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஊனா ஊன் இறைச்சி அப்படின்னு மீனிங் வரும். பி அப்படின்னா மலம். அப்ப ஆப்ஷன் பி வரும். அடுத்து 63க்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேனா ஒற்று. ஓகேவா? வேனா ஒற்று. அடுத்து நோ அப்படின்னா என்னது? துன்பம் வருத்தம் அது வரும். நோனா துன்பம் வருத்தம். அடுத்து நே தானே. ஸோ நேக்கு என்னன்னு பார்த்தோம்னா பிளத்தல் வரும். அடுத்து ஃபைனலாக மா அப்படின்னா செல்வம். ஸோ ஆப்ஷன் பி வரும். அடுத்து 64க்கு பார்ப்போம். தூனா புள்ளிறகு. வைனா சபித்தல், வைதல் அப்படின்னு சொல்றோம்னா சபிக்கிறது. சைனா கைப்பொருள், ஏற்கனவே பார்த்தோம். வீணா கருப்பிரித்தல். வீணா கருப்பிரித்தல் அப்படிங்கிறது ஆப்ஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பி வரும். அடுத்த பொறுத்துக்க பாருங்க. நேனா நேசம் அன்பு. மேனா மேம்பாடு. யானா ஒரு வகையான மரம். அப்படின்னா இரக்கம். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ தான் வரும். 66க்கு பார்த்தோம் அப்படின்னா மீனா மேலிடம்னு அர்த்தம். ஆனா இரக்கம். நைனா சுருங்கு. கைனா கிரணம். ஸோ ஆப்ஷன் என்ன வருது? டி வருது. 67க்கு பாருங்க. நைனா நைதல். தீனா என்னது? அறிவுன்னு அர்த்தம். தீனா அறிவு. நோனா வளிமண்டலம், அது சொல்லுவோம்ல, காற்று, அந்த மாதிரி மீனிங் வருது. மானா அழைத்தல். அப்போ ஆப்ஷன் டி வருது. 68க்கு பாருங்க. மைனா குற்றம். குற்றத்துக்கு மை வருது. அடுத்து மூணா மூப்பு. ஊனா ஊன். மானா பெரிய. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த பொறுத்துக. ஊனா என்ன வருது? ஆச்சரியம். ஞா அப்படின்னா பொறுத்து. நவ்வுனா நாவாய். நேனா வளர்தல். ஸோ ஆப்ஷன் பி வரும். அடுத்து சோனா என்ன வரும்? சோங்னா நகர்னு அர்த்தம். யானா காற்று. சரி, யாங்கிறது ஒரு வகை மரம் வரும். வீணா தான் காற்று. நோ அப்படின்னா வலி. ஸோ ஆப்ஷன் என்ன வருது? சி வருது. ஓகேவா? ஸோ இதோட வந்து ஒரு 70 கேள்விகள் நம்ம இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சார்ந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் கொஷின்ஸ், அதாவது கவர்மெண்ட் பிடிஎஃப் வேணும், இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சார்ந்த கவர்மெண்ட் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் லிங்க்கை. அண்டு இதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.